ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங். எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. நம்ம பிடிச்ச காட்டை நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து மதராசி மூவியை ரிவ்யூ பண்ண போகிறேன். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயினா ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. வில்லன் வந்து வித்யுட், நம்ம துப்பாக்கி மூவி வில்லன். டைரக்டர் வந்து ஏஆர் முருகதாஸ். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் ரவிச்சந்திரன். சரிங்களா? இந்த மூவி வந்து நல்லா இருக்கு. சரிங்களா? நல்லா இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு செம்மையாக இருக்கும், அனிருத்தோட பாட்டு. அதில் சிவகார்த்திகேயன் வேறு லெவலில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதில் ஒரு லிரிக்ஸ் வரும். அந்த லிரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேலண்ட் இருந்தால் தான் பர்ஸே நிலைக்கும் அப்படின்ட்டு. அது உண்மைதான். நம்ம பர்ஸு ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் வேணும், நம்மக்கிட்ட பணம் இருக்கணும்னா. ஸோ அந்த லிரிக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை இப்படி மீட் பண்ணாங்க. ஹீரோயினை மீட் பண்ணும்போது ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டு நடக்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்க இடத்துல நடக்கும். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, எப்பயுமே நான் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன்ல. ஸோ அதனால் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறப்போ எனக்கு அது கொஞ்சம் அது வந்து கிளிக் ஆச்சு. அதனால அது சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிவகார்த்திகேயன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹெல்ப் பண்ணுவார். அது நல்லாயிருக்கும் அந்த சீனு. இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து சண்டை நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இவங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து ஹீரோயினும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இது ஃப்ளாஷ்பேக்காக அவர் நினைக்கிறார். எந்த இடத்துல நினைக்கிறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவார். அதில் சில அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கும்போது இந்த என்ஐ ஏஜென்சி டீமும் அங்கே இருக்கும். அப்போ வந்து இவர் திரும்பவும் சூசைட் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போனா சில காமெடிலாம் நடக்கும். நிறைய நல்லா காமெடி இருக்கும் சிவகார்த்திகேயனோட காமெடி. அது அந்த காமெடி இருக்கும்போது தான் இந்த ஃப்ளாஷ்பேக் அவர் நினைப்பார். ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்க, ஹீரோயினுக்கு. அந்த பாட்டில் ஒரு சீன் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து பிறந்த குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. அந்த சீனில் அந்த பாட்டில் வரும், ஒரு செகண்ட் தான் அது. அதை வந்து ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட இருந்த குழந்தைய கொடுப்பாங்க. அது செம்மையாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும். படத்தில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். எல்லாமே சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சு, இவங்க இவருக்கு இப்போது வந்து லவ் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த ஹீரோயின் எப்படி இவரை வந்து அக்செப்ட் பண்ணாங்க, இவருக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதும், ஒரு எர்த்குவாக் மாதிரி இருக்கும். எர்த்குவாக் ஸ்வீன் வரும் ஒரு சிவகார்த்திகேயனோட ஆஃபீஸில். அப்போ வந்து எல்லோரும் சிவகார்த்திகேயனை கிண்டல் பண்ணும்போது அவங்க திடீர்னு வந்து வர சீன்லாம் வந்து செம்மையாக இருக்கும். செம்மையாக வந்து அவங்க லவ்வை சொல்கிறதும் அதெல்லாம் செம்மையாக இருக்கும், ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் வந்து என்ஐஏ கட்டுவாங்க. சரிங்களா? நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸ்டார்டிங்கே வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்து சேல் பண்ணணும்னு சில பேரோட எண்ணமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கன் சேல் பண்ணால் நிறைய பேருக்கு கன் ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியாக கிடச்சிட்டா ஏதாவது வம்பு வந்து ப்ராப்ளம் வந்து பிரச்சனை வந்து டக்குன்னு கன் எடுத்து சுட்டு கொண்டுருவாங்க. இது வந்துடும், கன்று உள்ளே வந்துடும். உள்ளே தமிழ்நாடு கொண்டு வர்றது தான் அந்த சில பேரோட எண்ணங்கள். அதை வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. தடுக்க முயற்சி பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹெட்டுக்கு வந்து அடிபட்டுரும். அது மூலிமா சிவகார்த்திகேயன் வந்து மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து எப்படி இந்த என்னை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்குள்ளே சேர்றாரு, எப்படி அந்த வந்து தடுக்கிறாருன்னு தான் கதை. சரிங்களா? அதை தாண்டி
அவரை வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த என்ஐஏல ஜாயின் பண்ணி இதை வந்து தமிழ்நாடுக்குள்ளே கன் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட லவ்வர் வந்து தான் காரணம். அந்த ருக்மணி வசந்தா நடிச்சிருக்காங்கல்ல, இது மாலத்தியா நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து சிவகார்த்திகேயன் பேர் வந்து ரகுராம். சரிங்களா, ரகுராம். நல்லா லவ் பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த லவ் சீன் வந்து அந்த லவ்வர்ஸ்க்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டர் வந்து கிடையாது. டிஃப்ரெண்ட்டான ஹீரோ கேரக்டரு, டிஃப்ரெண்ட்டான ஹீரோயின் கேரக்டர். அவங்க வந்து லவ் பண்ணாங்க, எப்படி பிரிஞ்சாங்க, எப்படி அவங்க சேர்ந்தாங்க, நடுவில் அது வந்து நடுவுலையே சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகி போகுது படம் அப்படின்ட்டு தான். அதில் வந்து இப்போது ஒரு சீனில் வந்து வில்லனை வந்து சிவகார்த்திகேயன் தூக்கிடுவார். இந்த எண்ணெய் வந்து எப்படி தடுக்கிறாங்க. அப்போ அந்த கன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு சண்டை ஆகிடுச்சு. அந்த கன்று ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ 5 ட்ரக்ஸில் நிறைய கன்ஸ், எவ்வளோ கன்ஸுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது எங்கே போச்சுன்னு எண்ணெயை வந்து சீக்ரெட்டாக சில பேரை வந்து அந்த டீமுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க மூலிமா சில இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி இந்த பிளாக்ல அந்த கேட்டில் இருக்கவங்க சுச்சுவேஷன் வரும். சூசைட் பண்ணால் தான் அதை அழிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து அந்த தகவல் வரும். அதுக்கப்புறம் வந்து இது சிவகார்த்திகேயனோட கேரக்டரை வந்து இந்த படத்தில் நம்ம சொன்னோம்னா நிறையா சொல்லலாம். நம்மலாம் இப்போ வாழ்கிறது வந்து அப்நார்மல், சிவகார்த்திகேயன் வாழ்கிறது தான் நார்மல்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் எலாபரேட்டாக சொல்லலை. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படத்துக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணலாம், காமெடி இருக்குது. இப்போ தான் அந்த வில்லனை இன்ட்ரோவலில் வந்து பார்ப்பார். அந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபைட் வரும், நல்லாயிருக்கும் அந்த ஃபைட்டெல்லாம். அப்போது வந்து ஒரு கால் இருக்கும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் சொல்ல முடியாது. அந்த வில்லன் வச்சு இங்கே என்ஐஏ ஹெட்டும் இன்னொரு செகண்ட் வில்லனும் ஒரு வந்து காலில் வருவாங்க. அது காலில் வர்றதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் காமெடி பண்ணுவார், அது கான்ஃபரன்ஸ் கால் ஆக்குவார். அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த சீன்லாம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி. அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து வில்லனை தூக்கிடுவாங்க, அப்புறம் செகண்ட் வில்லனை போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடக்கும், அதெல்லாம் சொல்லலை, நோட் பண்ணியிருக்கேன், சொல்லலை. அப்போ அந்த மாலத்தி பிரிஞ்சிடுவாங்க, திருப்பி இந்த டயத்தில் சேருவாங்க. ஸோ அப்போ வந்து செகண்ட் வில்லனை கொண்டுட்டு தேர்டு வில்லன் வந்து செகண்ட் வில்லனை கொண்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வில்லன் வந்து தப்பிப்பார். நம்ம துப்பாக்கி படம் வில்லன் விட்யூட்டு, அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக் வரும் அந்த தப்பிக்கிற இடத்துல, துப்பாக்கி யார் கையில் வேணா இருக்கலாம்டா, நான் வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். அது அவருக்கே மேட்சாக இருக்கும். துப்பாக்கி படத்தில் அவர் தான் வில்லன்னு, ஸோ இந்த படத்துலையும் இவர் தான் வில்லனு. இது அந்த டைலாக் அந்த இடத்துல செம்மையாக மேட்சாக இருந்துச்சு. துப்பாக்கி யார் கையில் வேணா இருக்கட்டும்டா, வில்லன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்த செகண்ட் வில்லனை கொண்டுருவாங்க. இதில் வந்து நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, இந்த துப்பாக்கிலாம் நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் கிட்ட வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்கெல்லாம், அதாவது சிண்டிகேட்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர், அவங்க இந்த வில்லன் வந்து மீட்டிங் போட்டு போடுவாங்க. அப்போது வந்து சிவகார்த்திகேயனோட தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் வரும். அதுக்கப்புறம் அந்த சிவகார்த்திகேயன் எப்படி வராரு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த என்ஐஏ ஹெட்டோட பையனும் வந்து என்ஐஏல இருப்பாங்க. சரிங்களா, என்ஐஏல அவரும் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில். அதில் அவரை கொன்று வைப்பாங்க. அந்த கொன்ற சீன்லாம் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த செகண்ட் வில்லனை கொண்டிருப்பாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது வந்து அந்த வில்லனுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டிங்கில் கொஞ்சம் கான்வர்சேஷன். அதில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் டிசாஸ்டர் மாதிரி இருக்கும். அது வந்து அதில் வந்து இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு உங்கள்கிட்ட இல்லாததெல்லாம் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து
அது வந்து தனித்துவமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். அது மாதிரியே அவரோட ஃபைட்டிங் இருக்கும், கொஞ்சம் டெரராக இருக்கும். அப்படி தான் எந்த வில்லனும் டெரரான வில்லனாக இருக்கும். அவரை அந்த அந்த தனித்துவம் இருந்ததுனால தான் அந்த வில்லனை அடித்து போட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். டாட்டா, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.